வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நேற்று சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகனுக்கு திருக்கல்யாணம் எல்லா கோவில்களிலும் நடைபெற்றது. இது இந்த தெய்வீக திருமணங்கள் அப்படி இல்லைன்னா முருகப்பெருமான் தனது 2 மனைவியரான வள்ளி மற்றும் தெய்வானை இவங்களுக்கு நிகழ்த்தும் திருக்கல்யாணம் நம்ம தமிழ்நாட்டு மரபில் ஒரு ஆழமான குறியீட்டு முக்கியத்துவத்தோட வெவ்வேறு ஆன்மீக பாதைகளையும் தெய்வீகம் ஜீவாத்மா பரமாத்மாவோட இணைவது இந்த மாதிரி நிறைய தத்துவங்களோட தொடர்புள்ளது. இந்த திருமண நிகழ்வானது ஒரு ஆழமான ஆன்மீக பாடமாகும். முதல்ல தெய்வானையை பார்க்கலாம். தெய்வானை தேவர்களுடைய அரசனான இந்திரனோட தெய்வீக மகள். அவங்களுடைய திருமணம் தெய்வீகமாக ஏற்பாடெல்லாம் பண்ணப்பட்டு முறையாக நடைபெற்றது. அதாவது முருகன் சூரபத்மனை வென்ற பிறகு அது வெற்றி பரிசு மாதிரி இந்திரன் அவருக்கு கொடுத்தது. இந்த செயல் எப்படின்னா ஒழுக்கம், அது பாரம்பரியம், இதோட பாதையை காமிக்கிறது. இந்த பாரம்பரிய வழிபாடு சடங்கு மற்றும் ஆன்மீக தூய்மை மூலம் நாம் தெய்வீக அருளை அடையலாம் அப்படிங்கிறத குறிக்கிறது. ஒழுக்கம், விசுவாசம், ஆன்மீக தூய்மை, கடமை, இதோட உருவம் தான் தெய்வயானை. இப்போ வள்ளி எடுத்துக்கலாம். வள்ளி என்னன்னா அன்பு மற்றும் பக்தியின் பாதை, அதாவது இச்சாசக்தி. தேவயானி கிரியாசக்தினா வள்ளி இச்சாசக்தியாம். வள்ளி ஒரு வேட்டைக்கார தலைவரால் வளர்க்கப்பட்ட ஒரு பழங்குடி இளவரசி. அந்த வேட்டைக்கார தலைவர் நிலத்தை உழும்போது வள்ளி கிழங்குக்காக அப்போ கிடைச்சவள் தான் வள்ளியாம். முருகன் அவளை தேடி சென்று சோதனைகள் மற்றும் மாறுவேடுகள் அதெல்லாம் பண்ணி ஒரு தெய்வீக காதல் விளையாட்டுக்கு பிறகு அவளுடைய இதயத்தை வெல்கிறார். இது நம்மளுடைய பாரம்பரியம் பண்பாடு இல்லை. இது தன்னிச்சையான அன்பு மற்றும் தீவிரமான தனிப்பட்ட பக்தி அதோட பாதையை குறிக்கிறது. வள்ளியினோட கதை ஒரு ஆழ்ந்த அன்பின் மூலம் தெய்வீகத்துடன் ஜீவாத்மா பரமாத்மாவோட இணைவதற்கு பாடுபடும் அந்த நிகழ்வை குறிக்கிறது. அந்த வள்ளி பூமிக்குரிய மனித அம்சமான பக்தியை பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாதிரி அவள் காணப்படுகிறாள். அதுவும் சமூக அந்தஸ்தெல்லாம் பொருட்படுத்தாமல் தூய்மையான மற்றும் நேர்மையான நம்பிக்கையின் மூலம் நாம் தெய்வீகத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத காட்டுவது தான் வள்ளியோட திருமணம். தெய்வானை கிரியாசக்தி மற்றும் தெய்வீக சக்தி. வள்ளி பூமிக்குரிய இச்சாசக்தி. இந்த இரண்டுக்கும் நடுவிலான சமநிலையை குறிக்கிறது இந்த திருமணம். முருகன் 2 பேரோடையும் ஒன்றி ஒரு தெய்வீகமும் ஒரு சாதாரண மனிதனோட உணர்ச்சிகளும் எப்படி ஒருங்கிணைய முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறது. பழங்குடி சமூகத்தை சேர்ந்த வள்ளிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணுறது மூலம் முருகன் வழக்கமான சமூக படிநிலைகளை சவால் பண்ணி ஜாதி இல்லது பிறப்பை விட உண்மையான பக்தி முக்கியமானது அப்படிங்கிறத நிரூபிக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு உண்மையான பக்தனை சந்தித்து வழி நடத்த மனித நிலைக்கு இறங்கி வந்திருக்கிறார் முருகர். இதெல்லாம் தான் அந்த தெய்வீக கதைகள் நம்மளுக்கு சித்தரிக்கிறது. வள்ளியனோட அசைக்க முடியாத பக்தி, முருகனோட விடாமுயற்சி, தெய்வீக விளையாட்டு. ஏன்னா நம்ம கணேசன் பிள்ளையார் யானை உருவத்தில் அவர்களை சேர்த்து வைத்தார் இல்லையா, அதிலெல்லாம் பூர்த்தி பண்ணப்பட்டு கடைசியில் அவர்களுடைய இணைவுக்கு வழிவகுக்கிறது அந்த திருமணம். நம்ம தென்னிந்தியாவில், மலேசியாவில், சிங்கப்பூரில் அங்கே தான் முருகனோட திருக்கல்யாணம் ஒரு முக்கியமான நிகழ்வு. இது திருப்பரங்குன்றம், அங்கே தெய்வானைக்கும் முருகனுக்கும் நடந்த திருமணம். திருத்தணியில் வள்ளிக்கும் முருகனுக்கும் நடந்த திருமணம். இதெல்லாம் கோவில்களில் ரொம்ப உற்சாகத்தோடு கொண்டாடப்படுகிறது. இந்த தெய்வீக திருமணங்களை நகர்த்துகிற பிரம்மாண்டமான விழாக்களில் பக்தர்கள்லாம் பங்கேற்று, ஏன்னா இதை பார்ப்பது அல்லது அவற்றில் பங்கேற்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாக்கியமாக கருதப்படுகிறது. ஏன்னா இதை பார்ப்பதாலேயே நமது நார்மலாக இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற திருமண பிரச்சனைகளெல்லாம் தீரவும் தடைகளெல்லாம் நீங்கவும் தம்பதிகள் இணக்கமான வாழ்க்கையை வாழவும் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையால் தான் லட்சக்கணக்கான மக்கள் இந்த திருவிழாக்களில் பங்கேற்கிறார்கள். 6 நாள் நியமம் தவறாமல் சஷ்டி விரதம் இருந்து பக்தி ஒழுக்கம் இவைகளால் நமக்குள்ளே இருக்கிற அசுரர்களின் மீதான வெற்றி, அதாவது சூரபத்மனுடைய சம்ஹாரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தெய்வீக ஐக்கியம் ஆறதை குறிக்கிறது தான் இந்த திருக்கல்யாணம். இதை எப்படி பார்க்கிறார்கள்னா பக்தர்களுக்கு மனசை சுத்திகரிப்பு பண்ணுறது, புதுப்பிக்கிறது, ஒரு புத்துணர்ச்சியை தருது, அது தர ஆசீர்வாதத்தை வழங்குகிற ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக நிகழ்வாக இந்த
திருக்கல்யாணம் ஆனது பக்தர்களால் பார்க்கப்படுகிறது. அதனால்தான் இதில் பங்கேற்பதற்காக உற்சாகமாக அவர்கள் தன்னால் இயன்ற பொருளுதவியும் அல்லது திருக்கல்யாணத்துக்கு வேணுங்கிற வஸ்திரங்களோ இனிப்புகளோ மற்ற பட்சணங்களோ வாங்கி கொடுக்கறது, பூ அலங்காரத்துக்கு பூ வாங்கி கொடுக்கறது, இப்படி எல்லாம் பங்கேற்று உற்சாகமாக ஒரு கல்யாணம் எப்படி நம்ம போய் இருந்து அனுபவிப்போமோ அந்த மாதிரி கோயில்களில் போய் அமர்ந்து பக்தர்கள் அந்த திருக்கல்யாணத்தை நன்றாக அனுபவித்து முருகனுடைய அருளை பெறுகிறார்கள். வள்ளி மற்றும் தெய்வானை 2 பேரும் முந்தைய பிறவியில் பெருமாள் விஷ்ணுவோட மகர்களாக பிறந்திருந்தனர். முருகனை கணவனாக அடைய வேண்டும் என்று தவம் இருந்தனர். அதனால் அவர்களுடைய அடுத்த பிறவியில் அவர்கள் வேண்டியபடியே முருகன் அவர்கள் இருவரையும் இச்சாசக்தியாகவும் கிரியாசக்தியாகவும் மணந்து அவர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தார். இப்படி நமது கலாச்சாரத்தில் உள்ள தெய்வீக திருமணங்கள் எல்லாமே ஒரு அர்த்தத்தோடு தான் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.